வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. கதிர், பெரியப்பா, பத்ரு, மச்சான் நீங்க இங்க கதிர் சொன்னானா? உடம்பு முடியாதவரை வீட்டுல வச்சுக்கிறியாடா வச்சுக்கிறீங்க? ஏங்க நாங்க என்னமா பண்றோம்? உங்களுக்கு என்ன? போங்க. ஏலே விட்டா போல, அவருக்கு உடம்பு சௌரியம் இல்லடா. என்ன மாதிரி? ஏங்க பெரியப்பா உடம்பு சரியில்லைன்னு எங்களுக்கு தெரியுதுங்க. அதான் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கோம். டாக்டரை பாக்க வாங்க பெரியப்பா. பக்கத்துல இருக்கிற டாக்டர் ஏலே அறிவட்டவன, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. யாரும் நீங்க ஒண்ணும் ஆஸ்பத்திரி கூட்டு போக வேணாம். ஏலே நீ போடா, சித்தப்பா பாத்துக்கிறேன். சித்தப்பா என்ன பண்றாரு இவரு? என்ன பண்றீங்க? ஏய் எங்க என்ன கூட்டு போற? கையடியா, கையடி இல்ல, ஏய் கையடியா. சும்மா வேலை கதிரை வேடிக்கை வந்துருக்க வந்து புரியாவற. என்ன பண்ணிட்டீங்க? ஏய் என்னடா பண்ற? பேசுற தொலைச்சு முடியும் பாத்துக்க. வேலை கதிரை போடா, இவர் ஆஸ்பத்திரி கூட்டு போடா. யார ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது? எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எங்களுக்கு தெரியும். யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றேன். கபார், அப்படியெல்லாம் விட முடியாது. யோ நீ எல்லாம் மனுஷனா? இவ ஒன்னும் எழுத்து கொடுக்காரன் கிடையாது. இவரோட மருமைய மாமனார் ஆஸ்பத்திரி கூட்டு போக கூடாதுன்னு சட்டம் கிடையாது. ஏலை எதுக்கு நான் பேசிக்கிட்டு வாடா. சொல்லிட்டே இருக்க போயிட்டே இருக்க. மாமா பாத்து வாங்க. பாத்து மெதுவா வாங்க. மாமா இவர் போடா. கார் சீக்கிரம் கார் பெரியப்பா போடா. கையடா. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கடா கூட்டு போறீங்க? எங்க கூட்டு போயிருக்காங்க? அது என்ன இப்படி சொல்ல போயிட்டே இருக்காவா? கதிர் என்னாச்சு? டேய் வாங்க போய் என்னன்னு பாப்போம். பயப்படாத பயப்படாத, அண்ணனுக்கு ஒண்ணும் இல்ல. நீ அமைதியா இரு. கூட்டு போறானு பையன் இதெல்லாம் சரியில்லை, பிரச்சனை என்ன கூட்டு போறீங்க? செந்தில் பெரியப்பா எங்க கூட்டு போறாங்க? சொல்லிட்டே இருக்க. பையனை அவனுக்கு பண்ணிட்டு இருக்க. நிறுத்துறா, உட்காருங்க மாமா. பையனை சொல்றத கேளு, பிரச்சனை ஆயிடும். பெரியப்பா எங்க கூட்டு போறாங்க? சொல்றா. கால பத்திரமா வைங்க. கதிர் காலமா போ. நிறுத்துங்கப்பா. வீடு புதிய கண்டு கூட்டு போற. ஹாஸ்பிடல் தான போறீங்க. டேய் மாப்பிள போயிட்டு கால் பண்றா. கால் பண்ணு. டேய் குமார் இப்படி பண்றீங்க? ஹாஸ்பிடல் கூட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வீடு புதிய ஆளு கத்துறியா? எனக்கு தெரியலையே. ஏய் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எங்க அண்ணனுக்கு என்னாச்சுங்க? எனக்கு படபடப்பா இருக்கு. ஒண்ணும் ஆகாது, அவருக்கு கவலைப்படாத. மாமா, அப்பாவுக்கு என்னதான் மாமா ஆச்சு? உங்க அப்பா நல்லாயி வந்துருவாருப்பா. யோ என்னையா என்ன நடந்துட்டு இருக்கீங்க? எங்கேயா அவன் மாவன் அண்ணன் கூட்டு போறான்? சொல்லி எங்க கூட்டு போறான்? யோ அதான் சொன்னேன்ல ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். அதான் எந்த ஹாஸ்பிட்டல் கேக்குறான்? ஏற்கனவே அவருக்கு வைத்தியம் பார்த்த ஆஸ்பத்திரி தான் கூட்டு போறேன். யோ எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, கூட்டு போறதுக்கு நாங்க இருக்கோம். வீடு பூந்த அப்பனும் பிள்ளை எங்க அண்ணனை கடத்திட்டு போறீங்களா? ஏன் சொத்த ஆட்டே போட பாக்குறீங்களா? சொல்லியா? அப்பா அதெல்லாம் இல்லப்பா. பெரியப்பா கொல்ல பாக்குறாங்க. இவங்க கொல்ல தானே பாக்குறீங்க? பெரியப்பா சொல்லுங்க. ஏய் ஆளப்பாரு கொல்ல பாக்குறது, கொல்ல பார்த்துட்டு ஆர்ஜி மேல பள்ளி தூக்கி போறதெல்லாம் ஓம் பழக்கம்டா. ஏலே அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறதா எங்க பழக்கம்? யோ என்ன என்ன விட்டா பேசிட்டே இருக்கு நீ? மாப்பிள்ள, தலையும் புரியாம வாலும் புரியாம நாங்க நின்னுட்டு இருக்கோம்ப்பா. இங்க என்ன நடக்குது மாப்பிள்ள? அப்பனும் மகனும் சேர்ந்து திருட்டு வேலை பண்றீங்க. அப்படியே பையன் எங்க மேல மாத்துறீங்களோ நல்ல மாதிரி. ஏய் அத்தா இவங்க எல்லாம் நம்பாதீங்க. பெருசா டிராமா போட்டு ஏதோ அட்டே போட பாக்குறானோ. என்னன்னு இப்ப தெரிஞ்சாகணும். ஆமா எங்களுக்கு வேற வேலை வெங்காயம் இல்ல வரு. ஏய் பேசாம இருந்துங்க, அவ்வளவுதான் சொல்லுங்க. இங்க பாரு, திரும்ப கதிர அவரை வீட்டுக்கு கூட்டுக்கு வர வரைக்கும் ஒரு வயல எதுவும் பேசக்கூடாது. யோ பேசுவோமையா, நாங்க பேசுவோம். கூட்டிட்டு போனது ஏன் எங்கன்னு கூட சொல்லாம உன் பையன் அப்படியே கூட்டு போறான். அதுக்கு நீயும் உடந்தையா இல்ல ஒட்டுமொத்த குடும்பம் உடந்தையா?
ஏய் தேசமாவே உங்க அண்ணன் மேல அக்கறை இருந்தா தயவு செய்து கொஞ்சம் பேசாம இருக்கியா? சும்மா நிறுத்தியா? சும்மா அப்படி நல்லவங்க நடிச்சுக்கிட்டு இருக்க? ஆ? என்ன நினைச்சு அப்பவும் முள்ளையும் விளையாண்டுட்டு இருக்கீங்க? வீடு போய் அண்ணனை கடத்திட்டு போறீங்க, அவ்வளவு தைரியம் வந்துச்சு உங்களுக்கு? ஆ? இப்ப மட்டும் நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்க, ஒட்டுமொத்த குடும்பம் உள்ள வச்சு முட்டிய கைட்டிடுவாங்க தெரியல. யோ போலீஸ்ல போய் புகார் கொடுக்கறது ஒண்ணு உனக்கும் மகனுக்கு ஒண்ணு புதுசு இல்லையா? யோ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்க, வீடு பூந்து ஆளை கட்டுறதுக்கு உள்ளத்துக்கு வச்சு முட்டிக்கு முட்டியில் ஆளை கட்டிடுவாங்க. பண்ணவா? கூடியா கூடு. யார் வேணாம்னு சொன்னது? ஆமா, எந்த தைரியத்துல நீ இதெல்லாம் பண்ணேன்னு போலீஸ் வந்து விசாரிக்கிட்டோம். ஐயோ, டேய். அப்ப உண்மையெல்லாம் வரும். இந்த மாதிரி விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். பாரு. யோ உண்மையில நிறைய இருக்கியா, அதெல்லாம் வெளியில வந்தா நீ யாரும் தாங்க மாட்டீங்க. யோ, அதெல்லாம் நாங்க தாங்க சொல்லியா சும்மா டிராமா போட்டுக்கிட்டு என்னையா என்ன தாங்க மாட்டேன், சும்மா ஏதாச்சும் கதை விட்டுக்கிட்டு ஏயா சொத்த ஆட்டே போடுறதுக்கு நீனும் உன் பையனை சேர்ந்து என்னென்னமோ டிராமா போடுறீங்க. அடுத்த வருஷத்தை அட்டை போறதுக்கு குடும்பமா சேர்ந்து நடிக்கிறீங்களா? உழைச்சு சம்பாதிக்க வக்கில்ல. அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறதுக்கு அலையிறீங்க. அப்பனும் பிள்ளையும் வெக்கமா இல்ல உங்களுக்கு? அண்ணே, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. ஆ இங்க யாருக்கும் எந்த சொத்தையும் அபகரிக்கணுங்கிற ஆசையே கிடையவே கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் கூட்டு போனா? கேள்ற நல்லா கேக்குறேன்ல, அப்புறம் எதுக்கு நான் கூட்டு போனோம் தம்பி எங்க பெரியப்பாவ? டேய், உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாது. அப்படி யோக்கிய மாதிரி பேச வரீங்க. பாக்குற பாரு பாரு, எப்ப அவன் ஏமாறுவான் அட்டை போல சுத்தி இருக்க திருட்டு கும்பல் தான் நீங்க. உங்களை பத்தி தெரியுமாடா? யோ சொல்லிக்கே இருக்க, திரும்ப ஏதாவது பேசிக்கே இருந்தா அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. என்ன நல்ல மாதிரி யோசனை போடுறியா? பாருடா, எங்க அண்ணன் பத்தி எனக்கு தெரியும். நீங்க யாருடா? நீனு என் பையனை வந்து எங்க வீட்டு விஷயத்துல எதுக்கே தலைறீங்க? ஏய், எங்க வீட்டுல ஆளுங்களே இல்லையா? நீங்களா வந்திருக்கீங்க? உன் மகனும் நீனு தான் வந்து பாத்துக்கணுமா? அறுத்து விட்டுட்ட உறவை ஒட்ட வைக்கிறதுக்கு வரீங்களா? இந்த பாரியா, எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நாங்க பாத்துப்போம். எங்களுக்கு எல்லாம் பாத்துக்க தெரியும், அந்த தகுதி இருக்கு. ஐயோ, மாப்பிள்ள மாப்பிள்ள யோ பேச வேணாம்னு பாக்குறேன். இனி பேச வச்சுக்காதான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏயா வீட்டுல அத்தனை பேர் குத்துக்கள் மாரி இருக்கோம். எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க டாக்டர் கிட்ட கூட்டு போறோம். ஓமாவும் எதுக்கு எங்க வந்து கூட்டு போறோம்? அதுக்கு முன்னால பதில் சொல்லியா? சொல்லுங்க. ஐயோ, ஏங்க அவங்க பாத்துக்கிட்டோன்னு கதிர் விட்டுட்டு வர வேண்டியதானே? ஆ எதுக்கு இப்ப அவன் தேவையில்லாம முன்னாடி நின்னுட்டு இருக்கான் எல்லாத்துக்கும்? ஐயோ கோமதி, உனக்கு எது தெரியாது கோமதி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஓ, என்ன டிராமாடா அப்பா? எதுக்குங்க கதிர் தேவையில்லாம பழிய ஏத்துக்கணும்? இந்தா இவங்க ஊரா கையாளாகாத ஆளவங்களா இருக்காங்க, அதனாலதான் கதிரி பழி ஏத்திக்கிறேன். யோ நானும் கொஞ்ச நாளா பார்த்து தாயா இருக்கேன். கதிர அவர் அங்க கூட்டி போயிச்சான், ஆஸ்பத்திரி கூட்டி போயிச்சான், அங்க 2 பேசுறா இங்க 2 பேசுறான்னு அடுக்கடுக்கு அவன் மேல பழிய தூக்கி போட்டு தானே இருக்கீங்க. யோ எல்லா பழியும் அவன் தாய் கட்டி எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிறீன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா நீங்க யாரு தாங்க மாட்டேங்க. சொல்றதுன்னா சொல்லியா? எல்லா உண்மையும் தெரிஞ்சான்னுகிட்டு சும்மா எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க. என்ன உண்மை சொல்லியா? என்னையா உலகமாக நடிப்பு நடிச்சிட்டு இருக்க? என்னங்க அண்டே, இந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. ஆத்தா உனக்கு தான் சொல்றேன். உண்மைய நாங்க தாங்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். இந்த சொத்தை ஆட்டே போறதுக்கு தானே உன் மவன் எங்க அண்ணன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். எங்க அண்ணனும் வசியம் வச்ச மாதிரி அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. யோ அவன் எங்க அண்ணன் பின்னாடி சுத்துறதுக்கு ஒரு 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 காரணம் சொல்லிய பார்ப்போம், ஒரு காரணம் சொல்லிய பார்ப்போம். திருந்த மாட்டீங்கள? சொல்றியா? சொல்றேன். யோ உங்க அண்ணனுக்கு என்ன பிரச்சனை உனக்கு தெரியுமாயா? இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன ஆபரேஷன் பண்ணிருக்காருன்னு தானே எல்லாரும் நினைச்சுக்கிறீங்க. ஆமா, அவர் ஆபரேஷன் பண்ணதுக்கான காரணமே வேறயா. ஓ இது என்ன புது கதையா இருக்கு? அவருக்கு கேன்சரியா. என்ன மாமா சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நிஜமானே?
இத்தனை நாளா இந்த விஷயம் வெளியே தரக்கூடாதுன்னு அவர் கேட்டதுனால வெளியிலே சொல்லாம இருந்தேன். நீ இம்முட்டு பேச்சு பேசுனதுக்கு அப்புறம் என்னால சொல்லாம இருக்க முடியலையா? ஆமையா, அவருக்கு கேன்சர் தாயா. என்னையா புதுசு புதுசா கதை விடுற? இப்ப எங்க அண்ணன் வச்சே புழுகுற? எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்ல தெரியுமா? எதுக்கே அப்படி புழுகுற, இப்படி புழுகுற? ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நாயா கதை விடணும், நாயா புழுகுன? நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்லு, ஒண்ணுக்கு கேன்சரியா? பாவி பாவி, கரிச்சு கொட்டிட்டு இருந்தியடா அவனை. என்னைய சொல்ற? உண்மையா சொல்றியா? கேன்சரா? போய் சொல்லல. ஐயோ ஐயோ, என்ன மச்சான் சொல்றீங்க நீங்க? எப்ப இருந்த மச்சான் என் அண்ணனுக்கு இந்த வியாதி வந்தது? ஐயோ, எங்க அண்ணன் யாருக்குமே தெரியல. அவருக்குதான். ஐயோ, யாரும் பயப்படாதீங்க. அவரு ஆபத்தான நிலைமையில இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா இப்ப அந்த நிலைமையெல்லாம் தாண்டிட்டேன். அண்ணா, அண்ணா. கதிர் அவரு கூட இருந்து அவருக்கு பண்ண வேண்டிய ஆபரேஷன் நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டோம். பெரியப்பாக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னே வச்சுக்கோங்க. எங்களுக்கு தெரியாத விஷயம் கதிருக்கு எப்படி தெரியும்? பெரியப்பா சொன்னாரா? அவரா சொல்லல, கதிர் தான் கண்டுபிடிச்சான். க- அவனுக்கு விஷயம் தெரிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அவர் கூடயே தான் இருக்கான். என்ன நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைல்ல? கதிர் அவர் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கார்ல, அந்த ஆஸ்பத்திரிக்கு போ, அங்க போய் கேளு, டாக்டரே சொல்லுவாரு. ஐயோ கடவுளே. அவர் வைத்தியம் பண்ண இடத்துல ஆபரேஷன் பண்ணாலும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் இன்னைக்கு மதியம் 2 பேரும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது அவருக்கு பக்க விளைவு வந்துச்சுன்னா டாக்டர் உடனே ஆஸ்பத்திரி கூட்டுக்கு வந்திருக்கேன்னு கதிர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ராத்திரி பூரா தூங்காம என் மயன் நின்றுக்கு இருந்திருக்கான். அவருக்கு இப்ப உடம்பு சரியில்லாம போனது உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்னே ஓடி வந்திருக்கேன். யோ, நீ நினைக்கிற மாதிரி வேற எந்த ஆசையும் எண்ணமும் என் மகன் கதிரி கிடையாதுயா. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? உண்மை தெரியாம எப்ப பாரு அவன் மேல பழி தூக்கி போடுறது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமாயா? உங்க யார்ட்டையுமே உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னதே உங்க அண்ணன் தாயா. இந்த விஷயத்த கதிரிட்டு ஏன்டின்னு சொன்னார். இருந்தாலும் அவர் கேட்டுக்கிட்டதை மீறி உன்கிட்ட எதுக்கு உண்மையை சொல்றேன்னா, என் பையனுக்காக. இப்பயும் நான் உண்மையை சொல்லலன்னு வச்சுக்க, நீ உன் மகனு சேர்ந்து என் மகனை கொண்டாலும் கொண்டு விடுவியா? அப்படி ஆள் தானே நீங்க 2 பேரும். உண்மைதான் சொல்றியா? எங்க கேன்சரியா? போய்க்க சொல்லுங்க. உண்மைதான் சொல்றியா? எங்க அண்ணனுக்கு கேன்சரா? யோ, நான் சொல்றது என்னைக்கே நீ நம்பி இருக்க? நான் சொல்றதை நீ நம்பவே வேணாம், விடு. அதே சொன்ன இல்ல, கதிரி கூட்டு போன ஆஸ்பத்திரி போய் நீங்களும் போய் கேளுங்க, டாக்டர் உண்மையை சொல்லுவார்ல, அப்ப நீ நம்பவே இல்ல. டேய் பாவி பாவி பாவி, எப்போ அவனை திட்டிக்கிட்டே இருந்தேடா. ஐயோ நானும் வரேன் இருங்க. யாரும் கவலைப்படாதீங்க, அவர் கடவுள் வினயத்துல சீக்கிரம் சரியாய் வீட்டுக்கு வந்துடுவார்.
இங்க நீங்க வெளிய வச்சு சொன்னதெல்லாம் உண்மைதானா? எங்க அண்ணனுக்கு நிஜமாவே கேன்சர் தானா? கோமதி, இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? ராஜிமா அழாத. அண்ணி அழாதியா அண்ணி. எங்க அப்பாக்கு இம்பட்டு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா நான் எதுவுமே தெரியாம இருந்திருக்கேன். உனக்குன்னு இல்லடி, எங்க யாருக்குமே எதுவுமே தெரியலையே. எங்க அண்ணனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? கதிர் சொன்னானா? அவன் சொல்லல. அன்னைக்கு சென்னையில இருந்து உங்க கூட ஒரு போலீஸ்கார தம்பி வந்தார்ல? சுரேஷ் அத்தானா? ஆமாப்பா, அந்த தம்பி தான் சொன்னாப்புல. கதிரை யாருன்னே தெரியாம வழியில ஏதாச்சும் பார்த்துருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் அந்த தம்பிக்கே விஷயம் தெரியும்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் நான் கதிர்கிட்ட கேட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் கதிர் உண்மையவே சொன்னான். ஐயோ, அம்பட்டு பெரிய விஷயத்தை ஏன் வேற யார்கிட்டயுமே சொல்லலையா? உங்க அப்பா தான் இப்ப இந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். ஐயோ, அவரை சென்னைக்கு கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கதிர் தான் ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் கூட இருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு வந்து வைத்தியத்தை பார்க்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி பேசுறதுக்காகத்தான் கதிர் அவங்க அப்பாவும் வெளியில் சந்திச்சிருப்பாங்க போல. அப்பத்தான் அந்த குமரவேல் இருக்கியால, அவரை தள்ளி விட்டு கலாட்டா பண்ணது. அதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பஞ்சாயத்து ஆகி போச்சேன். என்னங்க இது என்ன சாதாரண விஷயமா? அம்பட்டு பெரிய வியாதி இது. கதிரை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ண நினைச்சாரா அண்ணன்? யார்கிட்டயாவது சொல்லிருக்கணும்ல அவரு. நானே அவர்கிட்ட கேட்டேன் கோமதி. அவரு இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சா எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்னு சொன்னாரு. அப்புறம் வீட்ல ஒருத்தருக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் வருத்தப்படதான் செய்வாங்க. அதுக்காக வெளியில சொல்லாமயே எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா என்ன? அதெல்லாம் அவர்கிட்ட எத்தனோட சொல்லி பார்த்தாச்சுப்பா. ஏன் நானும் கூட சொல்லி பார்த்தேன், கதிரையும் சொல்லி பார்த்தேன். அவரு கேட்கவே இல்லையா. கடைசியில் பார்த்தா அது இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தில் வந்து நிற்கிது. வழக்கமா எது நடந்தாலும் கதிரி என்கிட்ட சொல்லுவான். இந்த மாதிரி விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன் செந்தில், உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லண்ணே, அவன் என்கிட்டயுமே எதுவுமே வாயெல்லாம் திறக்கலண்ணே. எனக்குமே எதுவுமே தெரியாது. உனக்கும் தெரியாதா? இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாமத்தேன் அவரை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போயிருக்கேன் போல இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எங்க வீட்டையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான். நான் கேட்டேன் என்ன விஷயம்னு. ஆனா அப்ப கூட என்கிட்ட ஒரு மூச்சு கூட விடல. எனக்கு அண்ணனை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அண்ணனை பார்க்கணும் போல இருக்கு. மாமா, எனக்கும் எங்க அப்பாவை பார்க்கணும் மாமா, உடனே பார்க்கணும். போகலாம்ப்பா. அதையான் கதிரை கூட போயிருக்கேன்ல, அங்க என்ன நிலவரம்னு பார்த்து சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம போறதை பத்தி பேசுவோம். அழாத ராஜி.